நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வரலாறு குறித்து ஆல் இண்டியா லீகல் எய்டு ஃபோரம் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளரும் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞருமான ஜோய்தீப் முகர்ஜி த சிக்கா தி ரோட் ஆஃப் போன்ஸ் என்ற தலைப்பில் ஒரு நூலினை எழுதியுள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள், கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசர் CSK கர்ணன், இளைய கட்டபொம்மன், லீகல் எய்டு ஃபோரம் அமைப்பின் தமிழக பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்தியன் நேஷனல் ஆர்மி எனப்படும் INA உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய சுதந்திரத்திற்காக உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு பல்வேறு நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து உருவாக்கினார். அவரது மரணம் குறித்து இதுவரை மர்மமான முறையில் பல தகவல்கள் உள்ளன. இதனை விவரிக்கும் வகையில் தி ரோட்ஸ் ஆஃப் போன்ஸ் சிக்கா என்ற இந்த நூலில் பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த புத்தகத்தினை வெளியிட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜெய்தீப் முகர்ஜிக்கு தமிழகத்தை சேர்ந்த இளைய கட்டபொம்மன் வீரவாளினை பரிசாக அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதியரசர் CSK கண்ணன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக மக்களுக்கு இன்றைக்கு இளைய கட்டபொம்மன் அவர்கள் வீரத்தின் அடையாள சின்னமாகிய வாளை நமது ரைட்டர் ஜாய்தீப் முகர்ஜி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் வீரம் என்கின்ற ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும்.